இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் ராஜலிங்கபுரம். இந்தியாவிலேயே நம்ம எங்கும் பார்க்க முடியாத ஒரு அரிய ஒரு நடுக்கல் ஒன்று இங்கே நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க காட்டுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? புலிக்குத்திகள், அதாவது சிந்து சமவெளி காலகட்டங்களில் அங்கே கிடைக்கப்பட்ட குறியீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 புலிகளை வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பிடிக்கிற மாதிரி ஒரு முத்திரை வந்து நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 புலி 2 பக்கம் இருக்கிற மாதிரியும் நடுவில் வந்து ஒரு வீரன் வந்து இருக்கிற மாதிரியும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலர் வந்து விரிந்த தோற்றத்தில் இருந்துகிட்டு இருக்கு. சுமார் ஒரு 5 அடி கிட்ட இந்த நடுக்கல் வந்து தரையிலிருந்து இருக்கு. உள்ள வந்து எப்படி ஒரு 3 அடி கண்டிப்பாக கீழே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தோடது. அது இதை விட மூத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதற்கும் முந்தைய சிற்பம். ஒரு கையில் இந்த பக்கம் ஒரு புலியும் ஒரு கையில் இந்த பக்கம் ஒரு புலியை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்காரு. இதை பார்த்து தான் வந்து பிற்காலத்தில் அதை வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. தெளிவாகவே வந்து தெரியுது. இது மிக பழமையான ஒரு நடுக்கல். தெளிவாக ரொம்ப பழமையான நடுக்கல். இதுதான் சிந்து சமவெளி குறியீடோட அப்படியே ஒத்து போகிற அந்த புலிக்குத்திகள். 2 பக்கமும் 2 புலியை வந்து அடக்கிற தோற்றத்தில் இருக்கிற அந்த புலிக்குத்திகள். ஏன்னா அந்த புடை சிற்பத்துடைய அந்த தன்மை நல்லா தெரியுது, மிக பழமையானது. இப்போ இது சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா? இந்த இடம் எல்லாம், இந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னா கற்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும், நமக்கு தமிழுடைய வழிபாட்டு முறையில் இருக்கிற நடுக்கல் வழிபாட்டில் வீரத்தை குறிக்கிற இந்த புலிக்குத்தி கல்லானது சிந்து சமவெளியில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற கற்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ கற்கள் இருக்குது தெரியுதுங்களா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு உடல். அதாவது ஒரு குழுவானவங்க இந்த புலிக்குத்தி கல் இருக்குல்ல, இதை குலதெய்வமாக நினைச்சு, அதாவது அந்த நடுவில் இருக்கிற வீரனை குலதெய்வமாக நினைத்து வணங்கி, இந்த குலத்தில் இந்த இனத்தில் அந்த வீரனுடைய வம்சா வழியில் யார் இறந்தாங்களோ அவங்கள இதே இடத்துல கொண்டு வந்து எங்கே வேணாலும் புதைச்சிருக்கலாம், எரிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுருந்துருக்கலாம். அவங்களுடைய நினைவாக இங்கே ஒரு கல் எடுத்துக்கிட்டு வந்து அவங்கள வச்சு நினைவாக வழிபாடுற ஒரு வழக்கன்றது இப்போது கரூரில் இந்த 2026 நிகழ்ந்துகிட்டு இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. கிட்டத்தட்ட இந்த கரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கவே இப்படி ஒரு வழிபாடு தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன வந்து ஆச்சரியம்னா, நம்மெல்லாம் என்னோட ஊர் பக்கம் பாண்டிச்சேரி பக்கம்லாம் பார்க்கும்போது இறந்தவங்களும் அப்படியே நம்ம வச்சு அந்த இடத்துல புதைச்சிட்டு வணங்கிட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம போயிடுவோம், அவ்வளோதான். இல்லை சில பேர் சமாதி கட்டி இறந்தவங்களை கொண்டு வந்து வச்சு அவங்களே சேர்த்து குலதெய்வமாக வழிபடுற ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு பண்பாட்டு பழக்கம் இன்னமும் இந்த இடத்துல இருக்குன்றத நினச்சி பாருங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு உடல், ஒவ்வொரு உயிர் அவங்களுடைய நினைவாக தான் இங்கே வைக்கப்பட்டு இருக்கின்றத நினச்சி பாருங்க, எண்ணி பாருங்க. சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நடுக்கல் வழிபாடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மயில் பீலி சூடி, மலர் சூடி, மாலை சூடி, நெய் விளக்கேற்றி, மணற்பறை கல்லை வைத்து என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் பண்ண வேலை அரணாக அமைத்து விளக்கேற்றி படைப்பார்கள். இப்போ வர வழியில் இது எதர்ச்சியாக நமக்கு இந்த மயில் தோகை வந்து நமக்கு கிடைச்சிது. அதை நம்ம அந்த வீரனுக்கு வந்து வச்சு வழிபட்டுட்டு நம்ம போவோம்.